ஹாய் நாஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு வீக்லி பியூட்டி ரொட்டீன். நம்ம எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் இந்த பியூட்டி ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து ஒரு ஹேர் ஸ்மூத்னிங் ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு காமிப்பேன். அதுக்கப்புறம் பாடி பாலிஷிங் ஸ்க்ரப், பாடி பாலிஷிங் பேக், ஃபுட் சோக் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஷியல். இப்போ ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் சாதம் வேணும் நம்மளுக்கு. நல்லா பாயில்ட் ரைஸை வந்து இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட போகிறேன். அது மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் கிடச்சிரும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பனானா. ஸோ இது நான் வந்து நல்லா பீல் பண்ணி இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். பனானா ரைஸ் ரெண்டுமே வந்து ஹேரை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக ஆக்கும். அண்ட் மூணாவது இன்க்ரீடியன்ட் நான் இங்கே வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன். இங்கே நான் வீட்டில் செஞ்ச தயிர் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டோர் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் லென்த்க்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டு அடிக்கடி பிடிக்கும்னா நீங்கள் தயிர் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து அரைச்சிருங்க. உங்களுக்கு அப்படியே அந்த திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த ரைஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸ் பேஸ்ட்டையும் இந்த பனானா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கோகோனட் ஆயிலோடு சேர்த்து நல்லா அந்த ஹேர் மாஸ்க்கை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை நல்லா வந்து சாஃப்டாக ஷைனிங்காக ஆக்கிறதுக்கு தான். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்கள் ஹேரை நல்லா கொஞ்சம் ஈரமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்டிக் ஆகும் ஹேரில். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ஃபுல் ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹேர் லென்ஸில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா அங்கே மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். உங்கள் ஹேருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படி. ரைஸ் வந்து ஹேருக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், ப்ளஸ் அந்த ஃப்ரிஸினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் பனானா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். தயிர் இச்சினஸும் அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூவில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் செய்ய போகிறேன். ஏன்னா ஹேர் மாஸ்க் வச்சுருக்கும் போதே ஃபேஸ் மாஸ்க் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நான் வைல்ட் டர்மரிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட வைல்ட் டர்மரிக். அண்ட் கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். உங்களுக்கு ஆக்னே இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலும் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இது நான் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் தான் எடுக்க போகிறேன். இந்த வைல்ட் டர்மரிக் வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. இதே மாதிரி நான் ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த நீம் பவுடர் வந்து எடுக்க போகிறேன். நீமை நல்லா வந்து ட்ரை பண்ணி அதை பவுடராக்கி யூஸ் பண்ணுறது தான் இந்த நீம் பவுடர். வைல்ட் டர்மரிக்லேயும் சரி நீம் பவுடர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பிம்பிள்லாம் அடிக்கடி வருதுன்னா இது மாதிரி நீம் பவுடரும் சரி இந்த வைல்ட் டர்மரிக்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கில் நெக்ஸ்ட் நான் வந்து நீம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபேஸில் ரொம்ப அதிகமாக வந்து ஆயில் ரிலீஸ் ஆகுதுன்னா இதிலே நீங்கள் வந்து கொஞ்சம் முல்தானி மெட்டி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்லாம் இல்லை, ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேஸ்ட் ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள். சாண்டல்வுட் பவுடர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் எதான இரிட்டேஷன் இருந்தாலோ இல்லை ஆக்னே இருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா வைல்ட் டர்மரிக். கஸ்தூரி மஞ்சள் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆக்னே இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீம் பவுடரும் அப்படி தான். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, ப்ளஸ் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக ஆயிலியாக இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பாடி கேர் பற்றி காமிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடி ஸ்க்ரப் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து காஃபி எடுத்திருக்கேன். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹனி வேணான்னா நீங்கள் கோகோனட் ஆயிலோட வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். காஃபி நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் கிடையாது. இந்த ஸ்க்ரப்னால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் உங்கள் டெட் செல்ஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். அண்ட் இன்னொன்று உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸ்கின். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா விசிபிளாக க்ளோ தெரியும்.
ஸ்கின் நல்லா பாலிஷ்டாக க்ளீனாக இருக்கும். இது பாடி ஸ்க்ரப்னால வெறும் பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பேக் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உப்டன் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நான் கிராம் ஃப்ளார், செகண்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரிசி மாவு ஸ்கின்னில் இருக்க டேனிங் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பரான இன்க்ரீடியன்ட் ஸ்கின்னுக்காக. ஸோ மூணாவதாக நான் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் டர்மரிக். அடிக்கடி நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னில் இருக்க ஹேர் க்ரோத். நிறைய பேர் இது ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஷியல் ஹேர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் இன்க்ரீடியன்ட் வந்து பால் ஆட் பண்ண போகிறேன். பாலில் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சூட் ஆகலைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பாடி பேக் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் வாஷ் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபுட் கேர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து லூக் வார்ம் வாட்டர் வந்து ஒரு டப்பில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபுட் சோக்லாம் பண்ணும்போது நீங்கள் லூக் வார்ம் வாட்டர் தான் வந்து எடுத்துக்கணும். ஃபுட் சோக்லாம் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்க வந்து இந்த டர்ட்டு இல்லை ஃபங்கஸ் வரதை வந்து ட்ரீட் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பெயின் எதாவது இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகிடும். இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து சால்ட் எடுத்திருக்கேன். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் நான் வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து உங்கள் ஃபீட்டை நல்லா சோக் பண்ணி வைங்க, ஒரு 30 மினிட்ஸ் வச்சா போதும். இல்லைனா மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் அதை வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது வந்து ஆஃப்டர் ஷவர் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளென்சருக்கு நான் இங்கே வந்து தயிர் எடுத்திருக்கேன். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். தயிரும் கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலை மாவில் நல்லா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்கின்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரும் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெய்லி கிளென்சர்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் வந்து வைல்ட் டர்மரிக் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸை கொஞ்சம் ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளென்சர் அப்ளை பண்ணுங்கள். நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 1 to 2 மினிட் வரைக்கும் இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிளென்ஸ்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்டெப் 2 வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, மீதி பேர்லாம் ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை லைட்டாக ஈரமாக்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும், ஏன்னா பாடியில் இருக்க ஸ்கின் மாதிரி இருக்காது, ஃபேஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜென்டலாக லைட் ஹேண்டடாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில். ஒரு 1 to 2 மினிட்குள்ளே நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும், நல்லா க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பியூட்டி ரொட்டீனில். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃபேஸை. இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளீனாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க். இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் வந்து மின்ட் லீஃப் இருக்குல்ல, ஸோ அது வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மின்ட் லீஃபே நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின்னை ரொம்ப காம் பண்ணும், ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபேஸ் பேக். அண்ட் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அடிக்கடி மின்ட் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட்ஸோ இல்லைனா மின்ட் லீஃபோ நீங்களாம் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் ரொம்ப அடிக்கடி நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து உங்களை நல்லா காம் பண்ணும், ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும். தயிர் ஆட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் டோன் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க.
ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் காமிச்சிருக்கேன். ஸோ தட் எல்லாருமே ஒரு ப்ராப்பர் பியூட்டி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த மாஸ்க்கை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும், நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நோ ப்ராடக்ட் பியூட்டி ரொட்டீன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். அண்ட் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Aksha saying bye-bye and take care of yourself. Bye.